அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எந்தன் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உடைய சமூகத்தில் ஏற்படுவதாக இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இது களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமியை மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனைகளையும் எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். இறையர் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனருக்காக பரிதவிக்க பிரதான ஆசாரியர் அமைக்கிறாமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை சோதித்தறிவோமாக. சர்வவல்ல கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பின்வரும் பாவரிக்கையின் ஜெபத்தை, முதலாவது பாவரிக்கையின் ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். குற்றம் செய்தோம். செய்யத்தகைகளை செய்யாமல் செய்யத்தகாதகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பொறுமையாயிரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தமையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றம் தந்தருள்வாராக. ஆமீன். அனைவரும் அமருவோம். இப்பொழுது திருமறை பகுதியில் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல்
அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதியிருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிராமல் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தினம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய. லூக்கா 24:13 முதல். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற போது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று
அப்பெண்கள் சொன்னவரை இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். நற்செய்தி பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். தொடர்ந்து கடவுள் நம்மை நிறைவாய் வழிநடத்துவாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு The Communion with the Risen Christ, the Daily Life. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வின் ஒன்றிணைப்பு. இதற்கு ஆதாரமாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வருகின்ற
திருப்பகுதிகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அன்றாட வாழ்வு அல்லது அவர் ஒன்றிப்பு என்பது சீடர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது ஒரு சுகமான அனுபவம். வாழ்வின் எல்லா சூழல்களிலும் எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்பது என்பது அது மிகுந்த மகிழ்வை தருகின்ற ஒன்றாக, அது மிகுந்த ஆசீர்வாதம் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறைவனோடு கூட ஒன்றித்தலை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகின்றது. ஆக இறைவனோடு கூட இருக்கிறது என்பது நாம் இறைவனிலும் இறைவன் நம்மிலும் இருப்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளிலே அல்லது கடவுள் கொடுத்த கற்பனைகளிலே நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கூட நம்மோடு கூட இருக்கின்றவராய், நம்மோடு கூட உடன் இருக்கின்றவராய் இருக்கிறதற்காய் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீடர்களோடு பயணித்த அனுபவத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இது லூக்கா நற்செய்தியில் காணப்படும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 3 நிகழ்வுகளாக நாம் காண முடியும். இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியாக, இந்த பகுதி ஒரு நீண்ட ஒரு பயணமாக தன் சீடர்களோடு கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன் பயணிக்கின்றவராக, பயணத்தில் தன்னோடு கூட உரையாடுகின்ற, இவரோடு கூட ஒன்றிப்பை குறித்து காட்டப்படுகின்ற ஒரு பகுதியாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. எம்மாவு என்ற நிகழ்வு எம்மாவூரிலிருந்து எருசலேமுக்கு திருவிவிலியத்தில் ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. நாம் வாசிக்கின்ற திருமறையிலே 7 அல்லது 8 மைல் என்று சொல்லப்படுகிறது. அதே வண்ணமாக கிளியோப்பா என்ற இருவர் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லப்படுகிறது. இறையில் ஆசிரியர்கள் இவர்களை கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் சிலுவை மரணத்தை பங்கேற்ற பிற்பாடு முக துக்கத்துடன் தங்கள் சொந்த பகுதிக்கு பயணம் செல்கின்ற ஒரு நிகழ்வாக, ஆகவே எங்கள் வாழ்வின் விடிவெள்ளி ஆகிய எங்கள் மீட்பராகிய இயேசுவை நாங்கள் இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், அவர் இன்னும் உயிர்த்தெழவில்லை என்ற ஏக்கத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு தாங்கள் பயணிக்கின்ற பயணத்திலே, இந்த பயணத்திலே இயேசு கிறிஸ்து உடன் பயணிக்கின்ற ஒரு பயனாளியாக அங்கு நாம் காண முடிகிறது. முதலாவது, அவர் நம்மை விசாரிக்கின்ற இயேசு அன்றாட வாழ்வில் குறுக்கிடுகிறார். இங்கும் நாம் பார்க்கின்ற பொழுது மிகுந்த கவலையோடு கூட பயணிக்கின்ற இந்த 2 சீடர்களோடு கூட உடன் பயணிக்கிற கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்படுகின்ற துக்கங்கள், ஏற்படுகின்ற கவலைகள், ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மத்தியிலே அவர் உடன் பயணிக்கின்றவராக, அவரோடு கூட ஒன்றிப்பு என்பது நிகழ்வு ஒன்றாக இருக்கிறது. 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கவும். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆமா, ஆக இப்படி பேசிக் கொண்டிருக்க இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து சென்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு அந்த பயணத்தில் அவர்களோடு கூட பயணிக்கின்றவர் மாத்திரமல்ல, அவருடைய துக்கத்தை தன் அனுபவத்தோடு கூட பகிர்ந்து கொண்டு விசாரிக்கின்றவராயிருக்கிறார். கரிசையோடு கூட கேட்கிறார், அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு முயலுகின்றார். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாத இந்த இவர்கள் இங்கு 18ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, 18ஆம் வசனம், அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பவித்திரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். ஆமா, நீர் அந்நியராய் இருக்கிறோ என்றார். ஒருவேளை இயேசு அங்கு உடன் பயணிக்கின்றவராக, அங்கு ஒன்றிப்பை முக்கியப்படுத்துகின்றவராக, அவருடைய விசாரிக்கின்றவராக, கரிசனையோடு கூட இருக்கின்ற கடவுள், விசாரிக்கின்ற கடவுள். ஆனால் இந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அந்நியப்படுத்துகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழல் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் இந்த உயிர்ப்பில் ஒன்றிப்பின் மூலமாக நடைபெறுகின்ற மாற்றங்களை இன்றைக்கு நாம் காண முடியும். மீண்டுமாக 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவர் சீடர்கள் மத்தியிலே, அவர் வாழ்விலே உலகத்தின் ஒளியாக இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகிறார். ஆக மிக முக்கியமான ஒன்று. காரணம், அந்த எருசலேமிலிருந்து பயணிக்கின்றவர்களாய் மாலை நேரமாயிற்று, இருள் சூழ்ந்தது. ஆகவே இந்த ஆபத்தான நிலையிலே, இருளான சூழலிலே ஒளியாகிய இயேசு கிறிஸ்து ஒளிக்கு அழைத்து செல்கின்ற ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது.
ஆக இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இருளாகிய துன்பங்கள் வரலாம். ஆக குறுக்கிடுகிற கிறிஸ்து, ஒளியாகிய கிறிஸ்து, உலகத்தின் ஒளியாக கிறிஸ்து நம்ம வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுகிறார். இங்கு மாலை நேரம் சூரியன் அஸ்தமான சமயத்திலே, இருள் சூழ்ந்த நேரத்திலே அவருடைய வாழ்விட குறுக்கிட கடவுள் நம்முடைய வாழ்விலும் குறுக்கிடுகிறவராக இருக்கிறார். வெளிச்சத்துக்கு நேராக நம்மை அழைத்து சொல்லுகிறார். காரணம், அவர்கள் அறிவியர்களாய் இருந்தார்கள், அவள் மந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட நடந்து வருவார் என்பதை குறித்து அவள் அறிந்து கொள்ளவில்லை. 25ஆம் வசனத்திலே அவள் இவ்விதமாக போதிக்கிறார். 25ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, 26ஆம் வசனம், கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. போதுங்க. இங்கு மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேதாகங்களை எல்லாம் தன்னை குறித்து சொல்லி எல்லாவற்றையும் விளக்குகிறார். இப்பொழுது அறிவியலாய் இருந்த இவர்களை குறித்து அந்நியப்படுத்துகின்ற இந்த நபர்களை பார்த்து இயேசு திருவாக்கியின் மூலமாக போதிக்கிறார். அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அதை நான் இவ்விதமாய் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவளை போதிக்கின்றவராய் இருக்கிறார். காரணம், அவருடைய திருவாக்கின் மூலம், அவர் திருவசனத்தின் மூலம் அவர் வாழ்விலே ஒன்றிணைகின்ற கடவுளாய் இருக்கிறார். ஆகவேதான் சொன்ன, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வழிநடத்துகிற கடவுள் இந்த சீடர்களை திருவாக்கின் மூலமாக, திருவசனத்தின் மூலமாக சிறப்பான வாழ்வுக்கு வழிநடத்துகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலிலே நம்மையும் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணத்திலே அவருடைய திருவாக்கியை நாம் பயன்படுத்த, அவர்களுக்குள்ள ஒன்றிப்பு ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இந்த விசாரிக்கின்ற கிறிஸ்து, அன்றாட ஒன்றிணைக்கின்ற கிறிஸ்து முதலாவது சீடர் மத்தியிலே குறுக்கிடுகிறாய் இருக்கிறார் என்று சொன்னேன். இரண்டாவது 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 16ஆம் வசனம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமாம், அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆக கண்கள் மூடப்பட்டிருந்தது, அல்லது கண்கள் காணக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்தது. ஆக இயேசுவின் பிரசனத்தை அவர் உணரவில்லை. அவருடன் பயணிக்கின்ற பயணியாளராக இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் பயணத்தின் போது விசாரிக்கிறார், அவரோடு கரிசனையாக பேசுகிறார், அல்லது தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் போதிக்கிறார். ஆனால் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தன, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆகவே இப்போது திருப்பந்தியின் மூலமாக, திருவிருந்தின் மூலமாக அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்ற ஒன்றாயிருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒன்றிப்பின் மூலமாக நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் கண்களை குருடாக்குகின்ற நிகழ்வை காண முடிகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட குருட்டாட்டமான பார்வை நமக்கு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பார்வை வேண்டும். காரணம், இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அங்கு திருவிருந்தின் மூலமாக அங்கு சொல்லப்படுகின்றது, அவள் கண்கள் பார்வை அடைந்தார்கள், அல்லது திறக்கப்பட்டது, அல்லது மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறக்கப்பட்டிருந்தது சொன்னார்கள். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பார்வை என்று இங்கு சொல்லவில்லை, கடவுளை காணுகின்ற பார்வை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பார்வை அது சரீர பிரகாரமான கண்கள், சரீர பிரகாரமான பார்வை என்று சொல்லவில்லை, கடவுளை காணுகின்ற பார்வையாக, இயேசு கிறிஸ்துவை காணுகின்ற பார்வையாக இருக்க வேண்டும். காரணம், 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். அதிலே 30-31 லூக்கா 24ஆம் அதிகாரம் 30-34. அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். போதுங்க. அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கடவுளை காண்கின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. ஆக இன்றைக்கும் அன்புக்குரிய தேவஜனமே, கடவுளை பார்க்கின்ற பார்வை வேண்டும். இன்றைக்கும் கொடிய வைரஸ் இன்றைக்கு அச்சுறுத்துகிறது. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே பயம் அநேகரை வாட்டுகிறது, தனிமை பயப்படுத்துகிறது, உணவு இல்லாத சூழலிலே வாழ்க்கை இழக்கின்ற நிலைமை. ஆக அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய கண்களும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காண அவர் காண்பித்த வாழ்வை நாம் நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, 17ஆம் வசனம்,
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் ஏன் நடந்து கொள்கிறீர்கள், முகவாட்டமாய் ஏன் நடந்து கொள்கிறீர்கள், ஏன் இருக்கிறீர்கள் என்று இங்கு அழைக்கிறார். ஆகவே உயிர்ப்பின் பயம் நிச்சயமாக இருக்கும். உயிர்ப்படவில்லை என்ற செய்தி பயம் இருக்கும். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்டவுடனே அங்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆக உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பதாக அவர் துக்கமுகமாக இருந்தார்கள். அது இயேசு கிறிஸ்து பயணிக்கின்ற பொழுது அவரை கண்கள் மறைக்கப்பட்டிருந்த சூழலில் பயம் இருந்தது. அவருடன் உடன் பயணிக்கின்றவராக இருக்கின்ற பொழுது பயம் இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்மோடு கூட பயணித்தது இயேசு கிறிஸ்து தான், நம்மோடு கூட தங்கினது, நம்மோடு கூட ஒன்றிணைத்தது இயேசு கிறிஸ்து தான் என்று சொன்னபோது அவருடைய துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாற்றப்பட்டது. 32ஆம் வசனமும் 33ஆம் வசனம் இது நமக்கு காண்பிக்கிறது. 32, 33. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனம் போதுங்க. ஆகவே துக்க முகம் மகிழ்ச்சியின் முகமாக மாற்றப்பட்டது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? ஒரு நிலையான மகிழ்ச்சியை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு 32ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஒருவரை நோக்கி வழியிலே நம்மோடு கூட பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆக அதோடு கூட நின்று விடாதபடி இந்த மகிழ்ச்சியின் செய்தி உடனடியாக அறிவிக்கின்ற மக்களாக, தன் சிறுவர்களுக்கு அறிவிக்கின்றவராக இப்பொழுது புறப்பட்டு செல்கின்ற அனுபவத்தை காண முடிகிறது. அல்லது பயந்திருந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது பயந்திருந்த பேதுரு, இப்பொழுது நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொன்ன நபர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சாட்சி பகிர்கின்ற ஒன்று. அல்லது தோமாமை குறித்து பார்த்தோம், உம்மை தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப போகிறதில்லை என்று சொல்லி இம்மோடு கூட சாவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தைரியமாக அறிக்கை செய்கின்ற நிகழ்வை காண முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒன்றிணைப்பு என்பது சீடர் வாழ்விலே மாற்றங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, அவள் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இரண்டாவது, அறியாமல் இருக்கிறவர்கள் அறிவு பெற்றார்கள். மூன்றாவது, பார்வையற்றவர்கள் இப்பொழுது உள்பார்வை பெற்றார்கள். நான்காவது, துக்க முகமுள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனிருக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நாமும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன வண்ணமாக நாம் கடவுளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு பிரகாசிக்கவும், அறியாமல் இருக்கிறவர்களை அறிவு பெறவும், அவள் இருதயம் கொழுந்து விட்டு எறியவும், மற்றவர்களை கூட அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து செல்லவும், பார்வையற்று இருக்கிறவர்களை பார்வை பெறுவது என்பது இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன வண்ணமாக அப்படிப்பட்ட பார்வையை நாம் விரிவாக்கி கொண்டு அநேக மக்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக என்று சொன்னாலும் இன்றைக்கு அநேக மக்கள் உதவி நாடி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையாக அநேக மக்கள் வந்து ஐயா எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது மிகுந்த மகிழ்வாக இருந்தது. ஆக உதவி செய்த ஒவ்வொருவரையும் நான் திருச்சபை சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. இறுதியிலே பார்க்கின்ற பொழுது துக்கித்திருந்தார்கள், பயந்திருந்தார்கள், கவலை இருந்தது, கடினப்பாடு இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய திருவசனங்களை போதித்தார் அல்லவா? ஆக அப்படிப்பட்ட சூழலில் திருவதின் மூலமாக அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீடலுக்கு கொடுத்த போது அவருடைய ஆசீர்வாதம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை காண, தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆக கிறிஸ்து இயேசுவின் ஒன்றிப்பு என்பது நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது தேசத்தையும் உலகமெங்கும் இருக்க அனைத்து மக்களையும் தொடர்ந்து ஆற்றல் படுத்தவும் மகிழ்வளிக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. செய்தியை கேட்ட நாம் யாவரும் நாம் இல்லங்களில் அமர்ந்தபடியே அல்ல இருந்தபடியே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பக்கம் 9ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். காலத்தில்
பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இருப்பாராக. ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிப்பிடாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே தூய யோவான் ஆலயம் மேடவாக்கம் திருச்சபை சார்ந்த இறைமக்கள், நல்ல சமாரியன் திருச்சபை சார்ந்த பள்ளிக்கரை இறைமக்கள், தூய யோவான் திருச்சபை சார்ந்த தாளப்பாக்கம் இறைமக்கள் இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கின்ற திருமண நாள் காண்கின்றவரை திருச்சபை சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல கடவுளே, மீண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்னை காலத்தில் தோற்றுரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய இறைமக்களாகிய தூய யோவானாலே மேடவாக்கம் திருச்சபையுடைய இறைமக்கள், பள்ளிக்கரணை சார்ந்த தூய நல்ல சமாரியன் திருச்சபை, சித்தாலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தூய யோவான் திருச்சபை இறைமக்கள் இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை காணும்படியாக கடவுள் கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இன்றைக்கு திருச்சபை சார்பாக இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்மளோடு கூட வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்த மகிழ்ச்சியான சூழலில் நாங்களும் சேர்ந்து நன்றி செலுத்தும். கடவுள் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒன்றிப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே. அன்றைக்கு சீடருடைய அனுபவத்தை பெற்றது போல உடைய திருவசனத்தின் மூலமாக நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறும்படியாக நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம், தோத்திருக்கிறோம். நாங்கள் இல்லங்களிலிருந்து குடும்பமாக சேர்ந்து இப்பொழுது முன்னோக்கி பார்க்கவும், உம்முடைய திருவசனை நாங்கள் தியானிக்கவும், உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடவும் நீர் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடன் பயணிக்கின்ற பொழுது இருளில் இருக்க மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வண்ணமாக நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, நாங்கள் அறிவு பெற்றவர்களாக, அறியாமையை விட்டு அறிவு பெற்றவர்களாக, பார்வை விரிவுபடுத்த உண்மை பார்க்கின்ற பார்வை காணத்தக்கதாக, துக்கத்திலிருந்து மகிழ்வு காண மகிழ்ச்சியோடு கூட இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள், இந்த கொடிய வைரஸ் ஆகிய கொரோனா என்ற வைரஸ் மனித குலத்தை அழிக்கின்ற, மனித குலத்துக்கு எதிரியாக இருக்கின்ற அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் எங்களுக்காக போராடுகிற கடவுள் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு சொன்னது போல, தகப்பனே இடத்திலே போவோம், நித்திய ஜீவன் இடத்திலே உண்டு என்று சொன்னது போல நாங்களும் இப்பொழுது சம்பத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அழிவை நீர் நிறுத்தி போடும், இப்படிப்பட்ட அழிவை நீர் அகற்றி போடும், தீகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். காரணம் மனுக்குலங்களை வாழ்விக்கிற கடவுள் தாமே. தொடர்ந்து அப்படிப்பட்ட வாழ்வை நோக்கி பயணிக்க, முழுமையான வாழ்வை நோக்கி பயணிக்க இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்திருக்கிறீர் என்ற வார்த்தையை நாங்கள் பறைசாற்ற கர்த்தர்களுக்கு உதவி செய்துள்ளோம். இப்பொழுதும்
வாழ்வை இழந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் குடும்பங்களின் ஆற்றல் படுத்தும். தொடர்ந்து துன்பத்தோடு வியாதியோடு கவலையோடு இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும், உலகத்தில் இருக்கிற அனைவரையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நோய்களெல்லாம் குணமாக்கும். எங்கள் இந்திய தேசத்திலும் நாங்கள் வாழ்கின்ற பகுதியிலும் நன்றான பாதுகாப்பை தாரும். எதிர்காலத்தை நோக்கி வாழ்வு எப்படி இருக்குமோ என்று அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் பயத்தை நீக்கி போடும். மகிழ்ச்சியை காண உதவி செய்யும். துக்கத்திலிருந்து நிறைவை காண உதவி செய்யும். மீண்டும் ஒரு விசை இந்த வழிபாட்டில் பங்கு பெற அனைவரும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் இங்க இருக்கிற அருகாமையில் இருக்க அனைவரும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு விசை தாழ்த்தியும் திருக்கரத்தை அர்ப்பணிக்க நீரே பொறுப்பு எடுத்துக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனரும் தூதராகிய ஆவியோடும் நம் அனைவரோடும், குறிப்பாக நமது குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபையோடும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரோடும் கடவுளுடைய கிருபை பிரசன்ன இடத்தில் என்றும் என்று சாக்கல தங்கியிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட நீசமனோடு சந்தோஷமுமாக நேயமுடன் நரதேவனாய் வந்த இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட பன்னிருவாயில் அன்பு தந்தாயுடன் பண்டிகைக்கு எருசலேம் நகர் வர சின்ன வயதிலே தேசிகரை கேட்ட சீமைகள் ஞானத்தை உள்ளங்களில் எண்ணி இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட இளமையில், இயேசுவை போல நட சொந்தமாய் நாசரேத்தூரினில் வந்த பின் சுத்தமாய் தந்தைக்கு உதவியாய் வளர்ந்த என்